உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இரவும் பகலும் வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க அர்ப்பணியுங்கள். அப்போஸ்தலர்களாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் மாற்றுவார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராக இயேசுவின் சமூகத்தை தேடி ஜெபியுங்கள். உங்கள் ஜெபங்கள் அடையாளங்களாய் அற்புதங்களாய் தேவன் மாற்றுவார். புதிய அபிஷேகம் உங்களை நிரப்பும். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். உலகத்தில் பாவத்தை கொண்டு வந்த பிசாசுக்கு தேவனாகிய கடவுள் சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தின் பாவ அதிபதியான பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கினார். அதனுடைய அடையாளம்தான் சாவு சாகடிக்கப்பட்டது, இயேசு உயிரோடு எழுந்து வந்தார். அந்த ஜெயித்த ஆண்டவர் இயேசு அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அபிஷேகத்தை, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே சமாதானத்தின் கர்த்தர் சாத்தானை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய கால்களின் கீழும் கொண்டு வருகிறார். இயேசு சாத்தானின் தலையை நசிக்கிறது போல, சாவை அழித்தது போல, சாபத்தை அழித்தது போல, ஆண்டவர் இயேசுவின் ஆவியால் நிரப்பப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் சாத்தானின் தலையை நசுக்க நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தகப்பன் பாம்பை அடித்து கொன்று போட்டார். இப்போ பாம்பு தலையின் மேல் அவர் நிற்கிறார். தன் பிள்ளைகளே அந்த பாம்பின் தலையின் மேல் ஏறி நிற்கும்படி அவர் செய்கிறார். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாம்பின் தலையை, பிசாசின் தலையை, அதிகாரத்தை நசுக்கினவர். நாமும் அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாய் மாறச் செய்கிறார். நாம் பாவம் செய்த போது சாத்தானின் கால் கீழ் இருந்தோம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட போது சாத்தானை தேவன் நம்முடைய காலின் கீழ் கொண்டு வருகிறார். இதுதான் அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை. அந்த அதிகாரத்தை தந்த கர்த்தருக்கு நாம் கோடி நன்றி சொல்லி அவரை பற்றி கொள்வோமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பாவம் செய்கிற எவரும் பிசாசின் காலின் கீழ் இருக்கிறார்கள், அடிமையாக. ஆனால் உம்முடைய உயிரை கொடுத்து ரட்சிக்கப்பட்ட மக்களை கொண்டு நீர் பிசாசின் தலை நசுக்கியது போல ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மகனை மகளையும் கொண்டு சாத்தானின் தலை நசுக்க வைக்கிறீர். ரட்சிக்கப்பட்ட ஒரு காலின் கீழ் சாத்தானை கொண்டு வருகிறீர். இந்த மாபெரும் அதிகாரமுள்ள சத்தியத்தை இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த அதிகாரம் பெற்றவர்களாய் மாற அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.